ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவல் ஸ்வீட் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு அவல் சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்தமாரி அரைச்சிக்குங்க. இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கப்பு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். பெரிய கப்பில் ஒரு கப்பு வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்துருக்குறேன். இதுக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம இதில் மண் தூசிலாம் இருக்கும். அதனால் நம்ம ஒரு கொதி வந்தோடனே இதை நிறுத்திக்கலாம். வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம இறக்கி வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சின்ன கப்பில் நான் தேங்காய் துருவி வச்சுக்கிறேன். இதில் வதக்கிக்கலாம். நம்ம நெய்யிலே வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வறுந்துடுச்சு. இதை மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். அதை இப்போ ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி கலக்கிங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம போய் பணியாரத்தை ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மாவை. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சுற்றியும் எடுத்து விட்டுருங்க. இதேமாரி சுற்றியும் எல்லாத்தையும் எடுத்து விட்டு எல்லாத்தையும் இதேமாரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பியாச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்மளுடைய அவல் ஸ்வீட் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.